அதாவது காம ஏஷ குரோத ஏஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம் அப்படின்னு பகவத்கீதையில பகவான் ஒருவனுக்கு வாஸ்தவிகமான சத்ரு யாரு அப்படின்னா ஆசையும் கோபமும் தான் அப்படின்னு சொல்றார். வா ரெண்டு பேரையும் தான் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றார். எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா கோபத்தை பொறுமையால ஜெயிக்கணும். கோபம் வரைச்ச பொறுமையா இருந்துடணும். இருக்க முடியுமா அப்படின்னா அபியாசம் பண்ணினா முடியும். கோபம் வந்தா பொறுமையா இருக்கணும், கோபம் வந்தா பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும்னு அதை பல தடவை நினைக்கிறோம். அப்ப நம்மளுக்கு கோபம் வரைச்ச தோணும், ஓ இப்படி நாம் நினைச்சுட்டே இருக்கோமே பொறுமையா இருக்கணும்னு. அப்ப உடனே அதை செயல்படுத்த முயற்சிக்கணும். இப்படி பண்ணி அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணினா நிச்சயமா நம்மளால கோபப்படாம இருக்க முடியும். ஆசையை எப்படி ஜெயிக்கிறதுன்னா எதுல நாம் ஆசைப்படுறோமோ அதுல அதனால வரக்கூடியதான கெடுதல்களை மறுபடியும் 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 நான் நினைச்சு பார்க்கணும். பார்த்தா அந்த ஆசையில அந்த விஷயத்துல நம்மளுக்கு ஆசையானது ஏற்படாமல் இருக்கும். இப்படிதான் இந்த ரீதியில தான் காமத்தையும் கோபத்தையும் நாம் ஜெயிக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்றது.